258 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்துருக்கு. அப்படின்னா 273 வரைக்கும் 58னா 4 ரூபா 70 காசு வந்துருக்கு. இதே போன மாசம் எவ்வளவு வந்துருக்கு? 206 யூனிட் எடுத்துக்கேன். எனக்கு பில்லு 263 ரூபா வந்துருக்கு. 206ல மைனஸ் 100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில்லு எவ்வளவு? 263 வகுத்தல் 106 2 ரூபா 40 காசு. இதுல எங்க கணக்கு நீங்க குறைச்சிருக்கீங்க? 2 ரூபா 42 4 ரூபா 70 காசு ஆக்கிட்டீங்க. இதை யாரும் ஏமாத்தீங்க? அதுக்கு வந்து ஏன் ஏமாத்தீங்க? இந்த வீடியோல அவர் கொடுக்குற ஒரு விளக்கம் சுத்த அபட்டமான ஒரு பொய்யான ஒரு தகவல். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ எனக்கு 258 யூனிட் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி 58 யூனிட்டுக்கு எனக்கு வந்து 273 ரூபா பில் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது 4 ரூபா 70 காசு கணக்கு வச்சு ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 70 கணக்கு வச்சு 200 யூனிட் ஃப்ரீ போக மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, இதுல எந்த டவுட் இல்லை, அவர் சொல்றது கிளியரா இருக்குது. இதே நான் போன மாசம் எவ்வளவு பில்லு கட்டியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு மொத்தமே 206 யூனிட் ஓடி இருந்தது. நான் 106 யூனிட்டுக்கு 263 ரூபா தான் கட்டியிருந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற கணக்குப்படி 2 ரூபா 48 காசு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் 4 ரூபா 70 காசு கட்டுறேன், கரண்ட் பில்ல ஏத்திட்டீங்க அப்படிங்கிறாரு. என்ன, நீங்க 206 யூனிட் யூஸ் பண்ணப்ப உங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. அடுத்த 106 யூனிட்டுக்கு நீங்க கட்டினீங்கல்ல, அது எப்படி கட்டினீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வீடியோ போட்டார்ல, அவருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது கரண்ட் பில் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒரு காசு. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு 400 யூனிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 200 யூனிட் எனக்கு ஃப்ரீ. அடுத்து நான் ஒரு 100 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து 200ல இருந்து 300 யூனிட் வரைக்கும் எனக்கு ஒரு காசு. 300 யூனிட்ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் எனக்கு ஒரு காசு. புரியல நினைக்கிறேன், புரியாம சொல்றேன். உங்க கணக்குப்படி நான் சொல்றேன். நீங்க 206 யூனிட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் 101ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் ஒரு 100 யூனிட் இருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு 100 இன்ட்டு அதுல 100ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 100 யூனிட்டுக்கு 2 ரூபா 35 காசு அப்படி கணக்குறீங்க. 2 ரூபா 35 காசு ஒரு யூனிட்னா 235 ரூபா. அந்த அடுத்த 6 யூனிட் இருக்குல்ல, அது வந்து 200ல இருந்து 300 யூனிட் கணக்குல வந்துடும். அந்த 6 யூனிட், அந்த 200ல இருந்து 300 யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபா 70 காசு ஒரு யூனிட்டுக்கு. 200ல இருந்து 300 யூஸ் பண்ணா, ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணா 6 இன்ட்டு 4.70 காசு போட்டா 263 ரூபா பில்லு உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கா? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். 200 யூனிட் வரைக்கும் தான் ஃப்ரீ. 300ல கரண்ட் பில் நம்ம எப்படி கட்டணும்? நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு காசு, சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காசு இருக்கு. இப்போ நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவர் தெரியாம போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம விடலாம், ஆனா விட முடியாது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்சி மாற்றம் சொல்லி யாரும் ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க யாரும் ஏமாத்துறீங்க? கணக்கே தெரியாம கணக்கு போட்டு காமிச்சிட்டு கரண்ட் பில் எப்படி கட்டுறோம், எதுக்கு கட்டுறோம் கூட தெரியாம கரண்ட் பில்ல கட்டிட்டு இங்க வந்து கதறிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒன்னே ஒன்று சொல்றேன், போன ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி ஒரே கரண்ட் பில்லு ஒரே அமௌண்ட் தான், சரிங்களா? எல்லா யூனிட்டுக்கும் போன ஆட்சியில என்ன இருந்ததோ அதே தான் இப்போ இருக்குது. உங்க கணக்குப்படி பார்த்தா இந்த ஆட்சியிலையும் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கலன்னு வைங்களேன், நீங்க 100 யூனிட் மட்டும் தான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிருக்க முடியும். அடுத்த 100 யூனிட்டுக்கு 235 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டிருக்கணும். அந்த 35 மிச்சமா இருக்கு, அதுவே தெரியல. தெரிஞ்சுக்கங்க, நெகட்டிவா ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு அது ஃபாஸ்டா பரவிடும். நம்ம ஆளுங்க பரப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இதையும் பரப்பி விட்டானுங்க. உண்மை இதுதான். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. புரிஞ்சுக்கங்க, கரண்ட் பில் எப்படி கட்டுறோம், எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோ போட்டானே தெரிஞ்சுக்கங்க.